காவிரி நீர் கடைமடை பகுதிக்கு வந்து சேராததால் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் கருகி போனதாகவும் முறை வைக்காமல் தண்ணீரை உடனடியாக திறக்க வேண்டும் என்றும் நாகை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாகை மாவட்டம் சியாத்தமங்கை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும்பாலும் ஆற்றுப்பாசனத்தை நம்பியே சுமார் 13,000 ஹெக்டேர் பரப்பளவில் குறுவை, சம்பா, தாளடி என முப்போக்கு சாகுபடி நடைபெற்று வருகிறது. கடந்த 5 ஆண்டுகளாக போதிய தண்ணீர் கிடைக்காமல் தவித்த விவசாயிகள் இந்த ஆண்டு காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழையால் மகிழ்ச்சியடைந்தனர். இந்நிலையில் காவிரி நீர் கை கொடுக்கும் என நம்பிய நிலையில் நடவு பணிகளை மேற்கொண்ட விவசாயிகள் மேட்டூர் அணை திறக்கப்பட்டு பல நாட்களாகியும் கடைமடை பகுதிக்கு இன்னும் தண்ணீர் வந்து சேராததால் நடவு செய்யப்பட்ட நெற்பயிர்கள் கருகி போனதாக வருத்தம் தெரிவிக்கின்றனர். இப்போ ஏக்கரை நட்டுருக்கோம், ஆனால் தண்ணி வரல. இந்த ஆற்றுல பார்த்தே வரல, தண்ணியும் திறக்கவே இல்லை. வந்து கடமாடை பக்கத்துக்கு வரவே இல்லை. எல்லாம் கருகி போய் நிற்கிது. 4 போர் வச்சுக்கிட்டு 4 போர்லையும் தண்ணி கிடையாது. சுத்தமாக எல்லாம் கருகி போய் நிற்கிது. கடைமடைக்கு தண்ணீர் வந்து சேராததற்கு காரணம் மாவட்டத்தின் பிரதான ஆறுகளான முடிக்கொண்டனாறு, திருமலை ராஜனாறு, அரசலாறு உள்ளிட்ட ஆறுகள் மற்றும் பாசன கால்வாய்கள் தூர்வாரப்படாததே என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். தற்பொழுது மேட்டூர் அணை திறக்கப்பட்ட நிலையில் ஆறுகளை அடைத்து வைத்துக் கொண்டு கால்வாய்களில் மதகு மற்றும் தூர்வாரும் பணிகளை மேற்கொண்டு வரும் அதிகாரிகள் பணிகளை விரைந்து முடித்து பாசனத்திற்கு முறை வைக்காமல் தண்ணீர் திறக்க வலியுறுத்தியுள்ளனர். சந்தோஷத்துல ஆரம்பிச்ச விவசாயம் ஒரு துக்க நிலையில தள்ளப்பட்டிருக்காங்க விவசாயிகள். இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னாக்கா நேரடி விதைப்பு பண்ணியிருக்கோம். விதைப்பு பண்ண இடத்துல கூட முளைக்கவே இல்லை. காரணம் மழை ஏதாவது பெய்யும் பார்த்தா மழையும் சரியா மழை பெய்யவே இல்லை. அதாவது வடகிழக்கு பருவமழை வரைக்கும் எங்க பகுதிக்கு இப்ப வரக்கூடிய தண்ணியை கூடுதலா தண்ணீர் திறக்கப்பட்டு அதே மாதிரி முறை வைக்காம நேரடியாக அதிகமான தண்ணீரை திறந்து விடணும்னு சொல்லிட்டு நாகை கடைமடை விவசாயிகள் சார்பா காவிரியில் தண்ணீர் கரை புரண்டோடினாலும் கடைமடை பகுதிகளுக்கு இன்னும் தண்ணீர் வந்து சேரவில்லை, தங்களின் சோகமும் தீரவில்லை என வருந்தும் நாகை விவசாயிகள் கருகிய பயிர்களுக்கு உயிர் கொடுக்க துரிதமாக தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பில் காத்திருக்கிறார்கள். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நாகையில் இருந்து சகாதேவன்.